இந்த கதை ஆரம்பிக்குது வைகுண்டத்துல. ஒரு மகரிஷி பிருகு முனிவர். அவர் கோபத்தோட பிரம்மாவையும் சிவனையும் சந்திக்கிறாரு. ஆனா இருவருமே அவரை கவனிக்கல. அதனால விஷ்ணுவை பார்க்க வைகுண்டத்துக்கு வர்றாரு. அப்போ விஷ்ணு நாராயணர் சயனத்துல இருக்காரு. அவரோட மார்புல வக்ஷஸ்தலம் மகாலட்சுமி இருக்காங்க. ஒரு வார்த்தையும் பேசாம பிருகு முனிவர் விஷ்ணுவோட மார்புல கால் வைக்கிறார். அனைவரும் பதற்றம். ஆனா விஷ்ணு கோபப்படல. அவர் முனிவர் கிட்ட குனிந்து, உங்க காலுக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சான்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இத கண்ட மகாலட்சுமி மனம் உடைஞ்சிடுச்சு. என் மரியாதைக்கு பதிலா ஒரு முனிவரின் அகங்காரத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டாரு. நன்னி வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு திரும்பி வர்றாங்க. அப்போ பூமியில கொலாசுரன்னு ஒரு கொடிய அசுரன் ஆட்சி. கோயில்கள் அழிக்கப்படுது. மக்கள் பயத்துல அவர்கள் எல்லாம் லட்சுமியை வேண்டுறாங்க. அப்போ மகாலட்சுமி ஒரு பயங்கர ரூபத்துல தோன்றி கொலாசுரனை பல நாள் போராடி வீழ்த்துறாங்க. சாவுக்கு முன் அவன், இந்த நிலம் என் பேர்ல இருக்கணும்னு கேட்க லட்சுமி சம்மதிக்கிறாங்க. அதனால கரவீரம் கொல்ஹாபூர் ஆகுது. விஷ்ணு தேடி வந்தாலும் அவர் திருப்பதில வெங்கடேஸ்வரா காத்திருக்கிறார். ஆனா மகாலட்சுமி அவங்க கொல்ஹாபூர்லயே தங்கி மக்களை காக்கிற ராணியா இருக்காங்க. சப்ஸ்கிரைப்